அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் மெய்யான தேவனும் மகாதேவனும் சர்வத்திற்கு மேலான தேவனும் 1 தீமோத்தேயு 6:12 சதாக்காலமும் ஏக தேவனாக இருக்கிற ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த வார்த்தை நேரம் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பதாக. டிசம்பர் மாதத்துக்கு வந்திருக்கிறோம். ஏசாயா 9:6 மறந்து விடாதீங்க. இப்போது உங்களோட கண்கள் திறக்கப்படட்டும். நமக்கு ஒரு பாலகன் குமாரன் கொடுக்கப்பட்டார், அவர் நாமம் நித்திய பிதா. தப்பவே முடியாத அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். ஆமென். நீங்கள் தப்பித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கி ஊழியக்காரங்கள்லாம் இதெல்லாம் அறியாமல் துணிகரமாக மறைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் கவனமாக இருந்து உங்கள் ஆத்மாவை காத்துக்கொள்ளும்படி அன்பாக கேட்கிறேன். இந்த யோசுவா 3ஆம் அதிகாரத்தை உங்களுக்கு முன்பாக ஜெபத்தோடு வைக்க ஆசைப்படுகிறேன். ஜெபத்தோடு கேளுங்கள். யோசுவா 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கும், அங்கு யோதா நதியை இஸ்ரவேல் மக்கள் கடக்க வேண்டும், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நேராக போக வேண்டும் என்று சொன்னார். அந்த யோதா நதி அறுப்பு காலமாக இருந்தபடினாலே மகா பயங்கரமாக இருந்தது. பார்க்கறதுக்கு கரை புரண்டு ஓடினது, பார்ப்பதற்கு மகா கொடூரமாக இருந்தது. அதை பார்த்தால் நிச்சயமாக அதை கடந்து செல்ல யாருமே விரும்ப மாட்டார்கள். ஆம், இதை கடக்க வேண்டும். ஆண்டவர் சொன்ன கட்டளின்படியாக யோசுவா அந்த 3:5 சொல்லுகிறான், ஜனங்களை பார்த்து நீங்கள் எல்லாரும் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதம் செய்வார். ஆம், அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கன்னு சொல்ல இந்த கட்டளையின்படியாக பரிசுத்தத்தை குறித்து இன்றைக்கி எத்தனை ஊழியக்காரங்க பேசுகிறாங்க. எவ்வளோ ஒரு வேதனையான காரியம். கர்த்தர் எவ்வளோ வேதனைப்படுவார் பாருங்க. சுவிசேஷத்தில் ஒரு கூட்டத்தை கூட்டிக் கொண்டு உன்னை ஆசிரிப்பார், அப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவார்னு சொல்லிட்டு மனதுருக்கம், அன்பு, கிருபை, செழிப்பு, எவ்வளோ ஒரு பயங்கரமான காரியம். ஆனால் இவர்கள் எல்லாருக்கும் ஒரு தண்டனை காத்திருக்கிற மட்டும் மறந்து விடாதிருப்பீர்களாக. இப்போ ஆண்டோடைய கட்டளை பெற்று 13ஆம் வசனத்தில் அந்த யோசுவா ஜனங்கள் கட்டளை, நீங்கள் எல்லாரும் முன்னா போங்க, அதற்கு முன்பாக உடன்படிக்கை பெட்டியை சுமந்தவர லேவியர் உங்களுக்கு முன்பாக போவார்கள். அவள் கால்களை அந்த யோர்தான் நதியில் வைத்த மாத்திரத்திலேயே அந்த யோர்தான் நதி 2ஆக அந்த தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றால், அந்தபடியே ஜனங்கள் எல்லாரும் புறப்பட்டு போனார்கள். லேவியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு அவள் முன்பாக நடந்து சென்று யோர்தான் நதியிலே கால் வைத்தார்கள். கால் வைத்த மாத்திரத்தில் வேதம் சொல்கிற காரியத்தை பாருங்கள். 15-16 வசனங்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு ஓடும். பெட்டியை சுமக்கிற ஆசாரிகளின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்ட உடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமனான வெளியில் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிட்டு, அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீரில்லாத தரையில் காலுண்டி நிற்கும்போது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆம், இந்த காரியத்தை லேவியராகிய அந்த ஆசாரிகள் ஊழியர்களுக்கு அடையாளம். உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு அந்த யோர்தான் நதியின் கரையில் கால் வைத்த மாத்திரத்திலேயே யோர்தான் 2ஆக பிளந்தது, வெட்டாந்தரையாக மாறினது. அங்கே சிவந்த சமுத்திரம் தான் அதே அற்புதம் நடந்தது. பாருங்கள், ஜனங்கள் புறப்பட்டு போனார்கள், பெரிய அற்புதத்தை பெற்றுக்கொண்டார்கள், அக்கறைக்கு போய் சுகமாய் போய் சேர்ந்தார்கள். இந்த லேவியராகிய ஆசாரிகள், அருமையான பிள்ளைகளே, இது லேவியராகிய ஆசாரியர்களாக நடந்த ஒரு அற்புதம் அல்ல. இவர்கள் ஊழியர்களுக்கு, இந்த கால ஊழியர்களுக்கு அடையாளமாக வேதத்தில் கொடுக்கப்பட்டிருப்பதை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். உடன்படிக்கை பெட்டி என்றால் என்ன? இந்த உடன்படிக்கை பெட்டி முற்றிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். ஒருவர் இதை மறுக்க முடியாது, எந்த ஊழியக்காரும் மறுக்க மாட்டாங்க. அப்படியானால் இயேசு இல்லாமல் அற்புதம் இல்லை என்பதை காட்டுவதற்காகத்தான். என்னால் என்று உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை அந்த வல்லமையுள்ள தேவன் காட்டுவதற்காக. நீ சாதாரண ஒரு மனுஷன் தான், நீ ஒரு அற்ப புழு, ஒரு மண் என்பதை காட்டுவதற்காகத்தான். அவர் பாருங்க, நான் இல்லாமல் நீ எப்பேற்பட்ட ஒரு ஊழியக்காரனாக இருந்தாலும், எப்பேற்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தாலும், நான் இல்லாமல் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை காட்டுவதற்காக. இயேசு இல்லாமல் அற்புதம் இல்லை. லேவியர்கள் ஊழியர்களுக்கு அடையாளம். நான் கேட்கிறேன், இந்த லேவியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமக்காமல் வெறுமனே நின்றிருந்தால் இந்த அற்புதம் நடந்திருக்குமா? நடந்திருக்கவே முடியாது.
இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமாக இருக்கிற உடன்படிக்கை பெட்டியை சுமந்து நின்றபடினால்தான், முன்னே நின்றபடினால்தான் இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடந்தது என்பதை மட்டும் மறந்து விடாதிருப்பீர்களாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளை. இதுதான் ஆண்டவருக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஏசப்பாவை அறியாமல், வேதத்தை அறியாமல் கண்மூடித்தனமாக ஏராளமான ஊழியர்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே கவனம். கள்ள கிறிஸ்துவ நிரம்பி இருக்க அந்த காலத்தில் கவனம். இன்றைக்கு ஊழியர்கள், நான் கேட்கிறேன், அன்றைக்கு லேவியர்கள் உடன்படிக்கை பெட்டி சுமந்து சென்றது போல இன்றைக்கு எத்தனை ஊழியக்காரர்கள் ஏசப்பாவை சுமந்து கொண்டு ஊழியத்தை செய்கிறார்கள். எல்லாருடைய ஊழியத்துக்கும் பெயர் இயேசு. ஆனால் ஏசப்பாவை சுமந்து செல்கிறார்களா? இயேசு மகிமைப்படுகிறாரா? இல்லை. இன்னைக்கு இருக்கிற எல்லா ஊழியர்கள் சுமந்து செல்கிற காரியம் என்ன? கோடிகள், சொத்து சுகம், பொன் வெள்ளி, ஆடம்பரமான பங்களா, ஆடம்பரமான கார், சுக வாழ்க்கை, சுகபமான வாழ்க்கை, தனி விமானம், புகழ்ச்சிங்கிற போதை, பண வெறி, இந்த சிந்தையைத்தான் சுமந்து கொண்டு அவர் ஊழியர்கள் ஒழிய ஒப்புக்கு சப்புக்கு ஏசப்பா பேர் சொல்றாங்களே ஒழிய அவள் சுமந்து செல்கிற காரியமெல்லாம் பணம் பணம் பணம், புகழ்ச்சி, பொண்ணு வெள்ளி, சுகபோக வாழ்க்கை. இது அப்பட்டமான உண்மை. இது யாரும் மறுதளிக்க முடியாது. இதை 1-2 ஊழியக்காரங்க உண்மையாக தியாகத்தோடு ஒழிச்சுக்கிறாங்க. அவர் சத்தியத்தை சொல்லுவாங்க, மாய்மலம் பண்ண மாட்டாங்க, ஜனங்களை ரட்சிப்பை நடத்துவாங்க, வரைக்கு ஆயத்தப்படுத்துவாங்க. ஆனால் இந்த சிந்தை உள்ளவங்க ஒரு நாள் உங்களை ரட்சிப்பை நடத்த மாட்டாங்க, வரைக்கு ஆயத்தப்படுத்த மாட்டாங்க. ஏசப்பா கட்டளப்படியா நீ ஜலத்தின ஆவில பிற ஓட்டால் சொல்லவே மாட்டாங்க. இதெல்லாம் அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் விரும்புகிற ஒரு ஊழியக்காரனே கள்ளனாகிய சாத்தானாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட கள்ள கிறிஸ்துவாக இருக்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையின்படியாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் இவள் மூலமாக நடக்க சின்ன சின்ன அற்புதம் கூட என்ன, யாருடைய அற்புதம்? இதெல்லாம் பொய்யான அற்புதம், சாத்தானால் நடக்கிற காரியம். எழுப்புதல் சொல்லி எல்லா இடமும் ஜெபம் நடக்கிற, ஒரு இடத்துல எழுப்புதல் காண முடியவில்லை. ஏனென்றால் சுமந்து செல்வது ஏசப்பாவை இயேசுன்னு சொல்கிறார்கள், ஆனால் ஏசப்பாவை சுமந்து செல்லவில்லை. ஆதலால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு அன்பாக நான் சொல்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அங்கும் இங்கும் கண்மூடித்தனமாக ஊழியக்காரர்களை தேடி ஓடுற காரியத்தை விட்டுருங்க. நான் மறுபடியும் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இந்த கடைசி காலம் கள்ளனாகிய சாத்தானாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட கள்ள கிறிஸ்துவலாலும், கள்ள ஊழியக்காரர்களாலும், கள்ள அப்போஸ்தலராலும், கள்ள தீர்க்கதரிசிகளாலும் நிரம்பி இருக்கிற காலமாக இருக்கும். இது உண்மை. இந்த கடைசி கால ஊழியம் ஆண்டவர் நோவாவின் காலத்தை போல, யோவான் ஸ்நானம் காலத்தை போல, அவர் வரைக்கு முன்பாக, உலகத்தின் அழிவுக்கு முன்பாக எப்படி எச்சரிப்பு மட்டுமே முழுமையான ஊழியமாக இருந்தது போல எச்சரிப்பு தான். மனம் திரும்பு, ஞானஸ்தானம் பெறு, பூரண அபிஷேகத்தை பெற்றுக்கொள், புத்தியுள்ள கன்னியாக மாறு, மனவட்டியாக மாறு, வரைக்கு ஆயத்தப்படு. இந்த ஊழியம்தான் உண்மையான ஒரு ஊழியமாக இருக்கும் கடைசி காலத்தில். அதில் வார்த்தைக்கு திரும்புங்க, கலப்படமெல்லாம் ஜீவனுள்ள வார்த்தை பெற்றுக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 2:38 ஏசப்பா நாமத்தை ஞானஸ்தானம் அந்த பூரண அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, புத்தியுள்ள கன்னிகளாக கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்வார். அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற பயம் உங்களுக்கு இருக்கட்டும். இன்றைக்கு மற்றபடி இந்த கள்ள கிறிஸ்துவோட கையில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு, ஏசப்பாவை சுமந்து செல்லாமல் மற்ற உலக ஆதாயமான காரியம் சுமந்து செல்கிற இந்த ஊழியக்காரர்கள் பின்னால் போகாதபடிக்கு அன்பாக்கிற மறுபடியும் என்னமோ கடைசி நாட்கள் இப்படிப்பட்ட செய்தி தான் கொடுக்குற. நீங்கள் வீட்டிலே அமர்ந்து இருந்து உண்மையாக ஆண்டவரை இயேசுவை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுங்க. அறை வீட்டுக்குள்ளே போய் பூட்டி கொண்டு நிச்சயமாக வெளியரங்கமாக ஆண்டவர் உங்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதம் கொடுப்பார். அருமையான தேவனுடைய, இதுதான் அந்த கடைசி காலத்தில் இயேசப்பா உங்களிடத்தில் விரும்புகிற காரியம். மற்றபடி தமிழ்நாட்டில் உலகம் எங்கு உண்மையாகவே நித்திய ஜீவ வசனங்கள் உங்களிடத்தில் உண்டு என்கிற வார்த்தை, நித்திய ஜீவ வசனங்களை கொடுக்கிற சில ஊழியங்கள் உண்டு. நாங்கள் கொடுக்குறோம், தைரியமாக சொல்கிறேன். எங்களிடத்தில் நித்திய ஏசப்பாடு நித்திய ஜீவ வசனங்கள் உண்டு. அந்த வசனங்களை கேட்க பாருங்க. யார் உண்மையாக ஆண்டவருக்கு பயந்து ஜனங்களுக்கு பயப்படாமல்
உலக ஆதாரத்தை ஆசைப்படாம நித்திய ஜீவ வசனை தைரியமா அறிவித்த ஜனங்கள் வரைக்கும் ஆயத்தப்படுத்துறாங்களோ அந்த வார்த்தை கேட்க பாருங்க, அவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு அர்ப்பணம் செய்வார். தைரியமா சொல்றேன். கர்த்தர் தாமே தொடர்ந்தவங்களை கரம் பிடித்து சரியான பாதையிலே அவர் நடத்துவாராக. ஆமென். இந்த சனிக்கிழமை 30ஆம் தேதி சனிக்கிழமை மாலையும் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையும் மாலையும் பெங்களூரில் ஒரு அருமையான ஊழியம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த விளம்பரத்தை நீங்கள் கேளுங்கள், அங்கே இருக்கிற பிள்ளைகள் தொடர்பு கொள்ளுங்கள், வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போ நாம் ஜெபிப்போமா? Lamara Shamakala can take me a time, Pastor, take me a last enemy, Lord Jesus Christ. உன்னை என்னைக்கும் வாழாக்காமல் தலையாக்க விரும்புகிறோம் தேவனாய் கர்த்தர் உன்னோடு இடைபடுகிறதாவது. Kamara Shamakala can take me a time, as to take me a last enemy. என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எல்லாமே உனக்கு நன்மை செய்வதற்காக அன்றி ஷப்பகல்லா can take me a எந்த தீமைக்காக உனக்கு சொல்லப்படுகிற வார்த்தைகள் அல்ல என்பதை லமார ஷம as to take me a time. உன் முழுத்தோடு விசுவாசிக்க நீ தவறி விடாதிருப்பாயாக. ஷப்பகல்லா can take me as to take me a time கரபா. எல்லா காரியங்களும் அறிந்திருக்கிற தேவன் உன்னோடு பேசுகிறேன். லமார ஷமகல்லா can take me a time. உன்னுடைய நிறைவான காரியங்கள் எனக்கு தெரியும். take me கல்லா அஸ்லமி. உன்னுடைய குறைவான காரியங்கள் எனக்கு தெரியும். லோமார ஷமகல்லா can take me a time as to take me a time அஸ்லமி கரபா. இந்த நாட்களே குறைவானவைகளை நிறைவாக்கும்படியாக என் கரத்தில் ஒன்று அர்ப்பணிப்பாயாக. லமார ஷமகல்லா can take me a time as to take me a time கரபா. இம்மைக்காக மட்டும் என்னை தேடிக்கொண்டே இருக்கிறதை விட்டு விடுவாயாக. கம்பகல்லா can take me a time as to take me a time கரா. நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவர் நீதியை உண்மையாக தேடுவாயானால் ஷப்பகல்லா can take me அக்கான தரிமி கரபா. நிச்சயமாக பார்த்திருந்து உனக்கு அற்பங்களை கட்லேட்டு உன்னை சாட்சியாக நிறுத்துவேன். டோம as to take me as to take me கரபா. இன்றைக்கு உன் கண்ணீரை துடைத்து உன் மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறேன். ஷப்பகல்லா can take பெங்களூரில் ராஜாதி ராஜா சபையின் 5ஆம் ஆண்டு ஸ்தோத்திர கூட்டம். நாள் இந்த மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கும், டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கும் மற்றும் ஞாயிறு மாலை 5:30 மணிக்கும் கூட்டங்கள் நடைபெற உள்ளது. நடைபெறும் இடம் ஹோரமாவு மெயின் ரோட், சர் M.V. நகர், ராமமூர்த்தி நகர், பெங்களூர் 16. தெய்வ செய்தியாளர் சகோதரன் ஸ்டீபன் சேனாதிபதி அவர்கள். நியாயாதிபதி இயேசு கிறிஸ்து வருகிறார் ஊழியங்கள் சென்னை. உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சகோதரன் சகாயநாதன், செல்போன் 9448139798.